இது மேலே கூட தூக்கணும், ஒன்றும் பிரச்சனை மேலே தூக்கணும். சொல்லுங்க, உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் சக்திவேலுங்க. சக்திவேலுங்க. ஆமாங்க. எந்த ஊருங்க இது? இது வந்துங்க மதுக்கரை வழிங்க, சாவடி மதுக்கரை டிஸ்ட்ரிக்ட்ங்க, சாவடி ஊருங்க, முருகன்பதி தோட்டங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்? ஆமாங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கேஜி சாவடி. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கேஜி சாவடி ஊருங்க. ஆமாங்க. இது முருகன்பதி பக்கத்தில் தோட்டம். முருகன்பதி பக்கத்தில் தோட்டங்க. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா? ஆமாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா. ஆமாங்க. இல்லை நிறைய கம்பி வெள்ளம் போட்டிருக்கீங்க, எதுக்காக போட்டிருக்கீங்க? யானை வருங்க சார். யானை வருமா? ஆமாங்க சார், கண்டிப்பாக. ஓ சரி சரி சரி, அதுக்காக போட்டுருக்கு. சரிங்க. இப்போ இந்த போர் எத்தனை அடி ஆளுங்கண்ணா? போர் வந்து 400 அடி ஆளுங்க சார். 400 அடி. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஓடிட்டு இருந்தது? இதுக்கு முன்னாடிங்க சார் இது சப்ப 7 HP டெக்ஸ்மோ மோட்டர் தான் ஓடிட்டு இருந்ததுங்க. டெக்ஸ்மோ மோட்டர் தான் ஓடிட்டு இருந்தீங்க? ஆமாங்க. எதனால எடுத்தீங்க? அது மண் இடிஞ்சு விழுகுது, அடிக்கிறக்க காயில் போயிருதுங்கிறதுக்காக இது வாங்கி இருக்கு. போர் எப்போ போட்டீங்க? போர் போட்டு இப்போ 2019 போட்டதுங்க. 2019? 19 இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சுங்க. எத்தனை வருஷம் ஓட்டினீங்க? 2 வருஷமா 2.5 வருஷம் அது ஓடிக்குதுங்க சார். இப்போ நம்ம ஓட்ட வந்து பம்ப் எடுத்துட்டு வந்து இப்போ 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. எப்படி எங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வந்தீங்க சார்? உங்களோட இது ஒருத்தர் அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சாவடியில் இருக்கிறாங்க, உங்களோட வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்குன்னு சொன்னாருங்க. அப்புறம் நான் அதுக்கப்புறம் யூடியூப்பில் அடிச்சு பார்த்தேங்க. அப்புறம் நான் உங்களை நேராகவே கான்டாக்ட் பண்ணி பேசினேங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் வீடியோ வந்து என்னோட வீடியோ ஒரு 200 வீடியோ இதில் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க. சரி. அப்புறம் அதை பார்த்து போட்டு சரி நம்ம எதுக்கு நேராகவே வண்டி எடுத்துட்டு வாங்கிட்டு வரலான்ட்டு நாங்கள் அங்கேயே வந்தேங்க சார். கம்பெனியே வந்து வாங்கிட்டு? கம்பெனியே வந்தேங்க சார். சரி சரி சரி, கம்பெனியே வந்து வாங்கிட்டு வந்து மாட்டிக்குது. சரி சரி. இப்போ தண்ணி எவ்வளோ தண்ணி வருங்கண்ணா? தண்ணி இப்போ 1.25 2 பைப் போட்டிருக்குதுங்க. 1.25 இப்போ வருங்க சார். ஒரு 2 தண்ணி 2 தண்ணி போகும். 2 தண்ணி வரும். முன்னாடி நீங்கள் போட அந்த கம்பெனி மோட்டரில் என்ன எவ்வளோ தண்ணி வந்தது சார்? அதில் அதாங்க சார், மண் இடிஞ்சு உழுகிறதுனால எங்களுக்கு எவ்வளோ தண்ணி வந்துச்சு? தண்ணி அதில் ஒரு 1.5 இன்ச் தண்ணி அந்த மாதிரி 1.25 தண்ணிக்குள்ள தான் வந்து. அவ்வளோ வந்துச்சு? 1.5 இன்ச் பைப்பில் அப்படியே விழுந்துதுங்க சார். 1.5 இன்ச் பைப்பில் விழுந்துருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 1.25 பைப்பில் ஆல்மோஸ்ட் நிற்காமே வருது. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒன்று போட 2 இன்ச் தண்ணிக்கு மேலே வரும். 2 இன்ச் தண்ணி வருங்க சார். 2 இன்ச் தண்ணி வரும். 2 இன்ச் தண்ணி வரும். 2 இன்ச் தண்ணி வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் வந்த தண்ணி விட அதிகமாக எடுத்துக்கிறீங்க. அதிகமாக வருதுங்க சார். அது மண் இடிஞ்சு விழுகுதுங்க, அதிகமாக வருது. இன்னொன்று என்னன்னாங்க, அடிக்கு ஒரு டைம் கழட்டி மாட்டினா 7,000 ரூபாய்ங்க. 7,000 ரூபா கழட்டி மாட்டுறக்குங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து கழட்டி அப்புறம் ரெண்டாவது ரெடி பண்ணிட்டு வந்து இன்னும் அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் அது இல்லாமல் இங்கே இதாக இருந்துன்னா எங்களுக்கு எங்க கூட ஒரு பையன் இருந்தால் போதுங்க, நாங்களே மாட்டிக்கலாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாட்டிக்கல. ஓ சரி 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 சரி. ஏன்னா இது என்னன்னா இப்போ நாங்கள் விவசாயிகளுக்கு எவ்வளோதான் சொன்னாலுமே இன்னும் விவசாயிகளுக்கு ஒன்று மாற்றி போட்டு நீங்கள் வந்து பிரச்சனையாக இருக்கிறனால நீங்கள் என்ன சொல்லுங்களேன், ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க உடனே வந்து மாட்டிட்டீங்க. பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறவங்களே இது வாங்கலாமா வேண்டாமா, தண்ணி வருமா வராதா? சார் கண்டிப்பாக இது வந்து 1000 அடியை போர் ஓட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இப்போ 1000 அடிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா செலவு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருங்க. 2-2.5 லட்ச ரூபா வந்துருங்க. இது வந்து அவ்வளோ செலவு இல்லையா? செலவு இல்லை, இது கம்மி தானுங்க. இன்னொன்னுங்க, போரில் இப்போ என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மண் இடிஞ்சு கொடுக்குறது இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ இது மாட்டினதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு. இல்லைன்னா அது ஒரு டென்ஷன் தலைவலி, பயங்கரமான ஒரு தலைவலியாகவே இருக்குங்க. மாட்டின என்னைக்கு ஓடுமோ ஓடாதா, தண்ணி வந்து வர வரைக்கும் சரியான சேர் வருங்க அப்படின்னு நினைக்குங்க. ரொம்ப அனுபவபூர்வமா நீங்க வந்து கேக்குறீங்க அப்படிங்கிறது வேண்டியல நம்ம சொல்றது இல்லைங்க, இருக்கிற உண்மை சொல்றோம். ஏன்னா நீங்களா அனுபவப்படுறீங்க அந்த கஷ்டத்தோட. அந்த வழி அடிபட்டா தான் அவனோட அருமை என்னன்னு தெரியும். சும்மா வரவங்களுக்கு ஏதோ வீடியோவில் பாக்குறது 10 ஒண்ணா பார்த்துட்டு போயிடறாங்க. அவனோட அந்த வழி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட அனுபவம் தெரியும். அந்த பெயின் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா இருக்குது. கண்டிப்பா இது வந்து பரவாயில்லைங்க சார், விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அந்த நம்ம இது 7 HP மோட்டர் போட்டு ஓட்டுனதுங்க, இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம 2 பேர் இருந்தா போதுங்க, அது கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம், ஏதாவது பிரச்சனைனா பாத்துக்கலாம். தண்ணியும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஒரு குட்டை மாதிரி ஒரு சேவ் பண்ணி அதில் விட்டு மோட்டர் எடுத்து விட்டா ஜம்மன் ஓடி போயிடும். அவ்வளோதான். எவ்வளோ தோட்டம் இருக்குதுங்க? என்னோட 7 ஏக்கர் இருக்குதுங்க. 7 ஏக்கர் இருக்குது. 7 ஏக்கர் எல்லாமே உங்களுக்கு வாழை மரம் தான்? வாழைங்க, தென்னம்பிள்ளைங்க சார், அந்த மாதிரி இதுதான். விவசாயத்தோட நீங்கள் வேறு எதுவும் பண்ணுறதில்ல? விவசாயத்தோட முதல்ல வேறு டிரைவிங் அந்த மாதிரி இருந்துதுங்க சார். இப்போ அது விவசாயத்தோடு சரி, விவசாயத்தோட இல்லை. விவசாயமே நல்லா வெள்ளாம பண்ணால் உங்களுக்கு நல்லா விவசாயமே நல்ல முறைக்கு இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி இப்போ தண்ணி பிரச்சனை தானேங்க சார். அதான் புரியுது மாதிரி. ஆமாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு சுற்றி மழை இருக்கிற தண்ணி வராதா சார்? எங்களுக்கு தண்ணி சரியான ஸ்டோரேஜ் தண்ணியெல்லாம் இருக்குங்க சார். அந்த எங்களுக்கு பக்கத்தில் ஏசிஸுங்க. ஏசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியுமில்லைங்க சார்? ஆமாம்.
இதுக்கு அந்த ஏசி ஸ்ட்ரிங் பேட்டரிங்க. அதில் அவங்க அந்த ஒரு 100 அடி டெப்த் எடுத்துங்க போர் வண்டிலேயே ஓட்டி அதில் வேட்டை போட்டு இது தூக்கினால எங்களுக்கு இங்கே இருக்கிற போரெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த இதாகிடுங்க சார். ஓ அந்த வைப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த சேரு மாதிரி. ஓ அட சரி 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 அப்படி அதெல்லாம் பிரச்சனை வருது. ஆமாங்க நல்லா தண்ணி வருங்க அவங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்புறம் இதாகும். அதனால இது பிரச்சனை அந்த ஃபேக்டரி இருக்கனால உங்களுக்கு விவசாயம் பாதிக்குதுங்க சார். நான் இந்த குழியே வீணாக போச்சு. நம்ம இந்த குழிக்கு 1.5 லட்சம் செலவுங்க. ஆனால் தண்ணி அருமையான 1.5 லட்சம் எதுக்கு பண்ணீங்க சார்? கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 140 அடி கேசிங். ஓ கேசிங் முழுசா அடிக்கிட்டீங்க? ஆமாங்க சார். இல்ல சேர் உள்ள வந்துரும். நீங்க சொல்ற மாதிரி அந்த வைப்ரேஷன்ல உங்களுக்கு உள்ள போகுது. கேசிங் அதிகமா போடுறது இல்லங்க சார். அதனால ரேட் அதிகமா வந்ததுங்க. 1 லட்சம் செலவு பண்ணி தண்ணி எடுக்க முடியாது. தண்ணி எடுக்க முடியலங்க. இடிஞ்சு உள்ள விழுந்துட்டு அது பெரிய அந்த மோட்டரே ஒரு டைம் மேல வந்தது பெரிய விஷயம்ங்க. அதுக்கப்புறம் சும்மா மூடி வச்சிருந்ததுங்க. அதுக்கப்புறம் உண்மையாலுமே உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பம்ப் வாங்கி போட்டு இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது போட்டதுல இருந்து பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு எப்பவுமே தண்ணி பிரச்சனையே வராதுங்க. வராது. ஆனா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும். இப்ப இது எடுத்து பிரச்சனை இல்லைங்க. கம்ப்ரஸர் புதுசா வாங்குனீங்களா? கம்ப்ரஸர் இங்க நாங்க கோயம்புத்தூர்ல எடுத்துட்டேங்க சார். சரி சரி. 7 HP கம்ப்ரஸர் அந்த இது இங்கே அவங்க தெரிஞ்சவங்க கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே. பம்ப் மட்டும் அங்க எடுத்துட்டோம். நமக்கு வந்து விவசாயிகள் பிரச்சனை தீருது அவ்வளவுதான். நம்ம நீங்க எங்க எடுக்கிறீங்களா சொல்லும்போது அந்த சப்மர்சிபிள் 7 HP வராத தண்ணி இந்த நம்ம செல்கான் பம்புல தண்ணி இந்த நம்ம செல்கான் பம்புல எடுத்துட்டீங்க. ஏன்னா மத்த பம்ப் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பரவாயில்லைங்க. நம்மளுக்கு வந்து வந்துட்டே இருக்குது பாருங்க. இதுக்கு மேல என்ன பாருங்க சும்மா 2 பைப்ல வரனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆமாங்க சார். 2 பைப்ல வருது மிகப்பெரிய மாற்றம்ங்க. இது பரவாயில்லைங்க. எங்களுக்கு பிடிச்சதுங்க. இது எந்த பயம் இல்லாம நம்ம வாக்குல எடுத்துட்டு அது வாக்குல ஓடிக்கும். சரி ஒரு 9 நிறைய எடுத்துக்கிறீங்களா சார்? இது டபுள் பம்ப் 2ங்க. 1.5 எடுத்துக்கிறீங்களா? டபுள் பம்ப் இது 1ங்க. அப்புறம் 1.5 வந்து 3ங்க சார். அது எங்க ஓடுது? அது வந்து நம்ம பார்க்க அந்த இன்னும் அவங்க மாட்டலிங்க சார். மாட்டல அவங்க வேற அந்த கம்ப்ரஸர் கொஞ்சம் எல்லாம் வேலையும் மாட்ட வைக்கிறேன். ஆமாங்க சரி ஓகே. அது எடுத்து இப்போ 1 மாசம் ஆச்சுங்க. 1 மாசம் ஆச்சுங்க. நாங்கள் கொரியர் சொன்னோமுங்க. போட்டு விட்டாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட கூப்பிட்டு சொன்னாங்காட்டி உடனே எங்களுக்கு டெலிவரி கொடுத்தாங்க. சரி ஓகே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேண்ணா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.